அடுத்து போடுறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சுற்றி வர போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த வயரை ரன்னிங் வயரை அப்படியே இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை இப்படி வச்சு நாட் எல்லாமே போட்டுகிட்டே வாங்க. சரிங்களா, இந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்க. சுற்றி வர போட்டுகிட்டே வரணும். இப்போது 2 நாட் போட்டதுக்கப்புறம் ஒரு பீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நாட் போட்டுக்கோங்க. 2 நாட் போட்டுக்கணும். 2 நாட் ஒரு பீட்ஸ், 2 நாட் ஒரு பீட்ஸ், இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இது 2வது லைன், ரன்னிங் வயரை வச்சு போடுற 2வது லைன். இப்போ 2 நாட் போட்டோம். அடுத்து ஒரு பீட்ஸை எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பீட்ஸ் எடுத்து விட்டாச்சு. அதே மாதிரி 2 நாட்டை போட்டுருங்க. இப்போ போட்டுட்டோம். அடுத்து திரும்ப பீட்ஸை எடுத்து விட்டுக்கணும். இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணால் சுற்றி வர போட்டுகிட்டே இருக்கணும். பாருங்கள், 2 நாட் போட்டாச்சு. அடுத்து பீட்ஸ். இதே மாதிரி கண்டினியூஸாக ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிடணும். இப்போது ஒரு பீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், இந்த சின்ன வயர் கட் பண்ண சின்ன வயர் இருக்கும் பார்த்திங்களா, அதை ஃபஸ்ட்டு உள் பக்கமாக ஒரு 2 நாட்டுக்கு சொருவி விட்டுட்டு அதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபினிஷிங் பார்ட்டு இந்த ரவுண்டை, செகண்ட் ரவுண்டை எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்றதை காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதை ஃபினிஷ் பண்ணுறதும் அதே மாதிரி ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போது ஏணிப்படி முடிச்சு போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அடுத்தது நம்ம பாருங்கள், பக்கத்தில் உள்ள வயரில் எடுத்து நாட்டை போட்டுக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கு பக்கத்தில் உள்ளதில் இப்போ போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா பீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து நாட்டை போட்டுக்கோங்க. இப்போது இங்கே நாட் போட்டாச்சு. இப்போது அடுத்து திரும்பவும் பீட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது போட்டு முடிச்சிருக்கோம் பார்த்திங்களா, ஒரு நாட் ஒரு பீட்ஸ் ஒரு நாட் போட்டிருக்கிறோம். இப்போது இந்த இடத்துல ஒரு பீட்ஸை தான் ஆட் பண்ணணும். இப்போது நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நாட் ஒரு பீட்ஸ் ஒரு நாட் ஒரு பீட்ஸ் அந்த மாதிரி தான் கண்டினியூஸாக போட போகிறோம்.
முன்னாடி போடும்போது நம்ம பார்த்திங்கன்னா 2 நாட் ஒரு பீட்ஸ் போட்டிருந்தோம். இப்போ 1 நாட் ஒரு பீட்ஸ் அந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், 1 நாட் ஒரு பீட்ஸ் போட்டிருக்கிறோம். அடுத்து திரும்ப ஒரு பீட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு வந்து எதுக்காகனா இது கொஞ்சம் விரிவு கொடுக்கும். உங்களோட கீழே வைக்கிற அடிப்பகுதி வந்து கொஞ்சம் விரிவு கொடுக்கறதுக்காக இதை பண்ணுறோம், இந்த ப்ரொசீஜரை பண்ணுறோம். அடுத்த ஒரு நாட்டை போட்டுக்கோங்க. ஒரு பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நாட்டை போட்டுடணும். இதை தான் நீங்கள் வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். அதே மாதிரி தான். இப்போது அப்படியே கண்டினியூஸாக ஒரு நாட்டும் ஒரு பீட்ஸும் போட்டுகிட்டே வரணும். இதை ஃபுல்லாக சுற்றி வர போட்டு முடிச்சுடுங்க. இப்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதே மாதிரி ஏணிப்படி முடிச்சு போடணும். பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஏணிப்படி முடிச்சியும் போட்டு டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கும் பார்த்திங்களா, அந்த வயரை கட் பண்ணி விட்ருங்க. அந்த ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, சப்போஸ் ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டு ஜாயின் பண்ணுறது எப்படின்னு சிலர் கேட்குறீங்க. அதுக்காக நான் சொல்கிறேன். இந்த ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே உள்பக்கமாக சொருவிடுங்க. இப்போ பாருங்கள், நான் ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுட்டு இதை உள்பக்கமாக சொருவிடுறேன். ஏன்னா கட் பண்ணி விட்டுட்டு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றது சிலர் கேட்குறீங்க. அதுக்காக இதை அப்படியே சொருவி விட்டுருங்க உள்பக்கமாக. இப்போது இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு சொருவி விட்டதுக்கு அப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்திங்களா, அந்த வயரை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம எப்பயும் போல் ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான். இப்போ கட் பண்ணி விட்டு நம்ம சொருவி விட்டுட்டோம். இப்போ திரும்பவும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து சொருவி விடணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், திரும்பவும் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தாங்க, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து எப்படி வந்து எனக்கு ஏணிப்படி முடிச்சு போட தெரில, எனக்கு வந்து கட் பண்ணி விட்டு போடுறத காட்டுங்கன்னு சொல்கிறீங்க. அதுவும் இதுதான். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருக்க பகுதி கீழ்ப்பகுதியில் வரும் பார்த்திங்களா, அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் ரன்னிங் வயரை வச்சு போட்டுகிட்டே வர வேண்டியது தான். இப்படியே ஒவ்வொரு டைமும் நீங்கள் கட் பண்ணி விட்டு சொருவி விடணுனாலும் சொருவி விட்டுக்கலாம். அது உங்களோட இஷ்டம்தான். இப்போது இந்த மாதிரி அடுத்த ஒரு பீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி வர போட்டுகிட்டே வாங்க. அடுத்த ஒரு பீட்ஸ் ஒரு நாட் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு லைன் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி வர பீட்ஸ் எதுவுமே போடாமல் போட்டுகிட்டே வந்தோம். செகண்ட் இதில் பார்த்திங்கன்னா 2 நாட் ஒரு பீட்ஸுன்னு போட்டிருந்தோம். தேர்ட் ஒன்னில் 1 நாட் ஒரு பீட்ஸ் போட்டிருந்தோம். ஃபோர்த்து ஒன்னில் 1 நாட் ஒரு பீட்ஸ் தான் போட்டுகிட்டே வர்றோம். தேர்டும் ஃபோர்த்தும் ஈக்குவலாக தான் வரும். அதே மாதிரி போட்டு முடிச்சுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். இப்போது இதே மாதிரி 1 நாட்டும் ஒரு பீட்ஸும் போட்டுகிட்டே வாங்க. இப்போது இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது அப்படியே ரன்னிங் வயரை வச்சு நம்ம பாருங்கள் இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் எடுத்து சொருவி என்ன பண்ணலான்னா கட் பண்ணி விடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு நாட்டுக்குள்ளே சொருவி கீழ்ப்பக்கமாக கொண்டுட்டு போய் சொருவி விட்டுக்கோங்க. அது உங்களோட இஷ்டம்தான். இது ஏணிப்படி முடிச்சு போட்டு நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் உள்ளே சொருவி வெளியே சொருகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக தெரியும் மேலே ஏற்றும் போது. அதனால் இந்த ஸ்டெப் தான் உங்களுக்கு வந்து ஈஸியான ஒரு ஸ்டெப்பாக நான் நினைக்கிறேன். பாருங்கள், இதை முடிச்சாச்சு, அவ்வளோதான். இன்னும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்திங்களா, இந்த ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுட்டு உள்பக்கமாக சொருவி விட்டுற வேண்டியதான். இப்போது இதை அப்படியே உள்பக்கமாக சொருவி விட்டுருங்க. இந்த வயரை தான் உள்பக்கமாக சொருவிடணும். அப்புறம் நம்ம மேலே நீட்டிகிட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த வயர் எல்லாத்தையுமே எப்படி சொருவலான்றதையும் காட்டுறேன். எல்லா வயருமே என்ன பண்ணுன்னா அப்படியே சொருவிக்கிட்டே தான் வரணும்.
இப்போது இந்த மேல் பகுதியில் நம்ம விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, ரன்னிங் வயர் வச்சு போட்டுகிட்டே வந்தோம் பார்த்தீங்களா, இந்த வயர் எல்லாத்தையுமே எப்படி சொருவலான்றதை காட்டுறேன். நான் மற்ற வயர் எல்லாமே சொருவிட்டேன், இந்த வயரை மட்டும் சொருவுறதை நான் காட்டுறேன். அதே மாதிரி சொருவி விட்டுக்குங்க. இந்த 3 வயரை பாருங்கள். இப்போது இந்த வயரை எடுத்துகிட்டு முதல் நாட்டில் சொருவக்கூடாது, 2வது நாட்டில் சொருவி விடணும். 2வது நாட்டில் 2 முடிச்சுக்கு அப்படியே உள்பக்கமாக சொருவி விட்டுருங்க. 2வது முடிச்சில் சொருவி விடுங்க. இந்த மாதிரி 2வது முடிச்சுக்கு சொருவி விட்டுருங்க. சொருவி விட்டு அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த வயர் இதையும் 2வது முடிச்சில் சொருவுங்க. சொருவி விட்டு அப்படியே கொண்டு வந்துடுங்க. அப்படியே தாங்க 2 முடிச்சுக்கு சொருவி விட்டு கட் பண்ணி விட்ருங்க. அடுத்த இந்த வயரையும் 2வது முடிச்சில் சொருவுறேன், சொருவி விட்டு 2 முடிச்சுக்கு கொண்டு வந்துடுறேன். இப்போது இந்த வயர் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு முடிஞ்சிருச்சு. பாருங்கள், போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இப்போது அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா, நம்ம குத்து விளக்கோட அடிப்பகுதி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது குத்து விளக்கோட மேல் பகுதி எப்படி போடலாம் அப்படின்றத பார்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் ரவுண்டு ஃபுல்லாகவே நார்மலாக போட்டோம். செகண்ட் ரவுண்டில் ஒரு பீட்ஸ் 2 நாட், ஒரு பீட்ஸ் 2 நாட்னு போட்டோம். தேர்டு ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு நாட் ஒரு பீட்ஸ் அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். ஃபோர்த் ஒன்று ஒரு நாட் ஒரு பீட்ஸ் அந்த மாதிரி போட்டு அடிப்பகுதி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா சூப்பராக நிற்கும். இப்போது இதுக்கு மேல் பகுதியை எப்படி போடலான்றதையும் பார்த்துடலாம். இப்போது இதை போட்டு முடிச்சிட்டோம். பாருங்கள், இப்போ மேல் பகுதியில் தான் நம்ம போட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம கீழ் பகுதியில் என்ன போட்டிருக்கோன்னு பாருங்கள். ரன்னிங் வேரை வச்சு 5 முடிச்சு வந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா பீட்ஸ் ஆட் பண்ணி போட்டிருக்குறோம். அதுக்கு மேலே பாருங்கள் முக்கோணம், அதுக்கு மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 டைமண்ட் ஷேப் வந்திருக்கும். இதுக்கு அப்புறமா நம்ம வந்து பண்ண வேண்டியது ஒரு அடி அல்லது 1.5 அடியில் வயர் கட் பண்ணிக்கோங்க. 1.5 அடி வயர் கட் பண்ணிக்கோங்க. 1.5 அடியில் மொத்தம் பார்த்திங்கன்னா 10 வயர் கட் பண்ணிவிட்டு ஒரே அளவுக்கு மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரே அளவுக்கு மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கு அப்புறமா பாருங்கள், இந்த இதில் ஒரு நாட் எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் ஒரு வயரு, இந்த பக்கம் ஒரு வயர், 2 பக்கமும் ஒவ்வொரு வயர் ஜாயின் பண்ணணும். இப்போது இந்த இடத்துல ஒரு வயரை ஜாயின் பண்ணிக்கலாம். மொத்தம் 10 வயர் கட் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா 1.5 அடியில், அதில் ஒரு வயரை இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் ஒரு வயர், அந்த பக்கம் ஒரு வயர்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த பக்கம் ஜாயின் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த பக்கமும் ஜாயின் பண்ணிடுங்க. ஒரே அளவுக்கு மடிச்சுக்கோங்க. இந்த இடத்துல அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது 1.5 அடி வயர் எடுத்துகிட்டு அதை 2 பக்கமும் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது 2 பாயிண்ட்டும் மீட் பண்ணும் பார்த்திங்களா, இந்த இடத்துல ஒரு நாட்டை போட்டுருங்க. இப்போது இந்த இடத்துல ஒரு டைமண்ட் ஷேப் வந்துடும். இப்போது ஒரு டைமண்ட் ஷேப் முடிஞ்சிருச்சு. இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த நாட் எடுத்துக்கோங்க. அடுத்த நாட்லேயும் அதே மாதிரி 2 பக்கமும் ஒவ்வொரு வயர் ஜாயின் பண்ணிக்கணும். லெஃப்டில் 1 ரைட்டில் 1ன்னு வயரை ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. அதே வயர் தான், 1.5 அடி வயர் இருக்குது பார்த்திங்களா, ஒரே அளவுக்கு மடிச்சுக்கோங்க. 2 பக்கமும் ஒவ்வொரு வயர் ஜாயின் பண்ணிவிட்டு மேல் பக்கமாக ஒரு நாட்டை போட்டுக்கோங்க. இந்த பக்கமும் ஒரு வயரை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறமா
மேல் பக்கமாக ஒரு நாட்டை போட்டு முடிச்சிடுங்க. ஒரு டைமண்ட் ஷேப் வரும், அதை போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போது போட்டு முடிச்சாச்சு. இப்போது ஒரு டைமண்ட் ஷேப் முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்த ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அதே மாதிரி தான் 2 பக்கமும் ஒவ்வொரு வயரை ஜாயின் பண்ணிக்கணும். இதே மாதிரி சுற்றி வர இருக்குது பார்த்திங்களா, மொத்தம் 5 முடிச்சு இருக்கும். இப்போ 3வது நாட்டில் போட்டுட்ருக்கோம். இதே மாதிரி போட்டு முடிச்சுக்கோங்க. நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போது இதே மாதிரி கண்டினியூஸாக ஒவ்வொரு இதுலேயும் லெஃப்ட்டும் ரைட்டும் ஒவ்வொரு வயர் ஜாயின் பண்ணி விட்டுட்டு நாட்டை போட்டு ஒரு டைமண்ட் ஷேப்பை கொண்டு வந்துடணும். கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். பாருங்கள், இதே மாதிரி இதுலேயும் போட்டு முடிச்சுடுங்க.